ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்க சார்ம்ஸ் கலெக்ஷன், பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். உங்ககிட்ட வெறும் 59 ரூபாய் இருந்தால் போதும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி சிம்பிளாக ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி அதை கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது டபுள் கலர் கிராக்கல்டு பீடு. இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது, நிறைய டைப்ஸில் இருக்குது. ஜெல்லி பீடு, மேட் பீடு, மேட்லேயே டபுள் கலர் பீடு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸும் இருக்குது, நிறைய கலர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே எல்லா கலர்ஸுமே வாங்காமல் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். அப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் பாருங்கள். பட் நான் வந்து என்னுடைய பாப்பாக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த பீட்ஸ்லாம் வாங்கினேன். பாப்பாவுக்கு எல்லா கலர்ஸ்லேயுமே வந்துட்டு வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம், பாப்பாவுக்கு கலர் கலராக போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த கலர் நல்லாயிருக்கு, அந்த கலர் நல்லாயிருக்கு, இந்த சார்ம்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தேன். அது நியர்லி வந்து 3000 ருபீஸ்க்கு பில் போயிடுச்சு. பட் நீங்கள் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு கலர் நம்ம பார்க்கும்போதும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கலர் வாங்கலாம், இந்த கலர் இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். நீங்கள் உங்களுடைய ஓன் யூஸ்க்கு வாங்கினீங்க அப்படின்னாலும் பார்த்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங் ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கூட இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆட் ஆன் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், வெறும் 59 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஹோம் மேக்கருக்கு தேவையான மணி சேவிங் டிப்ஸ், அதுக்கப்புறமா கோல்டு சேவிங் டிப்ஸ், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ், இதை பற்றின வீடியோஸ் தான் வரும். இந்த மாதிரி ஐடியாஸ் தேவைப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பீட்ஸ்லாம் வச்சு நம்ம எந்த மாதிரி ப்ரேஸ்லெட் செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள். சைடில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம எப்படி கஸ்டமர்கிட்ட நம்மளோட ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. தென் நான் மீஷோவில் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கேன் ப்ராடக்ட்ஸு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ம்ஸ் இருக்குது. அந்த சார்ம்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன். பட் இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆர்வத்தில் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். மினிமம் ஒரு 200 சார்ம்ஸாவது என்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ சார்ம்ஸ் வந்து நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக செலக்டடாக ஒரு 10 சார்ம்ஸ் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே நமக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இது வந்து சேல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வந்துடும் அதுலேயே. அதனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எப்படி மூவ் ஆகுது, எந்த ஐட்டம் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக மூவ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய ஆர்டர்ஸ் பற்றி, பல்க் ஆர்டர்ஸ் பற்றி. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ நான் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர், ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சார்ம்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்ததும் பல்க் ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சின்ன ஆர்டர்ஸ் தான் நமக்கு வரும். ஏன்னா கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு சின்ன ஆர்டர்ஸ் தான் நம்மளை நம்பி கொடுப்பாங்க ஸ்டார்ட் அப்பில். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒரு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து வரும். அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மூலயமா தான் நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். டைரெக்டாக நம்ம வந்து கஸ்டமரை ரீச் பண்ண முடியாது, எல்லா கஸ்டமரையுமே. ஸோ நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.
அதே மாதிரி ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும். அவங்க வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சொன்னதும் அந்த ப்ரைஸில் இமீடியட்டாக நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க. ஒரு 2, 3 பேர்கிட்டயாவது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் லெவலில் நம்ம வந்து ப்ரைஸை கொஞ்சம் கம்மியாக தான் சேல் பண்ணணும். ப்ராடக்ட்டும் வந்து அவங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும் கஸ்டமருக்கு. அப்போ தான் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் கன்டினியூஸாக வரும். சாம்ஸ்லாம் பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. சில்வர் சாம்ஸு, கோல்டன் கலர் சாம்ஸ், இந்த மாதிரி நிறைய சாம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சாம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரேண்டமாக தான் சாம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, செலக்டடாக இல்லை, ரேண்டமாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்ஸ் எல்லாமே. உங்களுக்கு ஃபினிஷ்டு ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெண்டிங்கான சாம்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். இப்போ வர ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் சோஷியல் மீடியா மூலயமா தான் வருது. ஃபேஸ்புக்கு, இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு போதும். அது ஃபஸ்ட்டு எப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ ஸ்டேட்டஸ் வைங்க, உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆன்டி டர்னிஷ் செயின். இது வந்து பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற செயின் தான். இந்த இப்போ பாருங்கள், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இதில் இன்விசிபிள் செயின் கூட செஞ்சுக்கலாம். இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இன்விசிபிள் செயினும் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நமக்குள்ளே இருக்க அந்த க்ரியேட்டிவிட்டியை காமிச்சோம் அப்படின்னா யூனிக் கலர் காம்பினேஷன்லேயும் வரும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி சாம்ஸ்லாம் ஆட் பண்ணி அழகாக ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது ஜம்ப் ரிங்ஸ். இந்த ரிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் சாம்ஸையும் ப்ரேஸ்லெட்டையும் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ பார்க்குறது ஏபிசிடி பீட்ஸு. இந்த பீட்ஸ் வந்து நம்ம நேம் கஸ்டமைசேஷன் இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான இனிஷியல் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ப்ரேஸ்லெட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். இது வந்து எலாஸ்டிக். இந்த எலாஸ்டிக் வந்து 0.8, 0.7 இது ரெண்டும் தான் மேக்ஸிமம் ப்ரேஸ்லெட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 0.7 மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் வந்து 0.8 யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து மேக்ஸிமம் 0.7 தான் யூஸ் பண்ணுறேன். அது குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ வரைக்கும் கஸ்டமர்கிட்ட இருந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் எனக்கு வந்ததில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாம்பிளுக்கு ஒரு 2-3 ப்ரேஸ்லெட் வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு அதை வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. அப்போ தான் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வியர் பண்ணும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மொத்தமாக 100 பீட்ஸு. 100 பீட்ஸில் 4 கலரு. ஒரு கலருக்கு 25 பீட்ஸ் விதமாக 4 கலரு. ஸோ 4 கலர்ஸ் காம்போ ப்ளஸ் அது செய்யறதுக்கு தேவையான எலாஸ்டிக். ஒரு கலரில் வந்து 25 பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 பீட்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து 4 ப்ரேஸ்லெட் இதில் செய்யலாம். இதே குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக 5 ப்ரேஸ்லெட் செய்யலாம். இன்னும் வந்து சின்ன குழந்த அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் 6 ப்ரேஸ்லெட் வரைக்குமே நீங்கள் இந்த காம்போ வாங்கி செய்யலாம். ஸோ இந்த காம்போவில் 4 கலர்ஸு அது செய்கிறதுக்கு தேவையான எலாஸ்டிக்கும் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 59 ரூபாய் இருந்தால் போதும். ஒரு புதிய தொழிலை வந்து நீங்கள் தொடங்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 59 ருபீஸை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ப்ரேஸ்லெட் காம்போ வந்து வாங்கிட்டு நீங்கள் ப்ரேஸ்லெட் செய்யுங்க. செஞ்சுட்டு அதை வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க. அப்போயே உங்களுக்கு 1-2 ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட்டையே மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பாருங்கள், 4 கலர்ஸ் ஆஃப் பீட்ஸு
ரேண்டமாக 4 கலர் அது செய்கிறதுக்கு தேவையான எலாஸ்டிக் இது வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த காம்போ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.